சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவு வேகமாக சீரமைக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைகிறார். விவரங்கள் சரவணன். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம், ஆசனூர், அரைப்பாளையம் ஆகிய வனப்பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இந்த கனமழை பெய்ததன் காரணமாக அங்கிருந்து வரும் தண்ணீர் முழுவதும் திம்பம் மலைப்பாதை வரை சென்றடைந்து அந்த மலைப்பாதையில் இன்று அதிகாலை 5 கொண்டையூசி விளைவுகளில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இது தவிர பல்வேறு இடங்களிலும் சிறிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. 2 நாட்களாக பெய்த மழை காரணமாகத்தான் இந்த மண் சரிவு ஏற்பட்டது என கூறுகின்றனர். இந்த கொண்டையூசி விளைவுகளில் சிறிய பாறைகளும் உடைந்து சாலை எங்கும் மண்மேடாக காட்சியளித்தது. இதனால் தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பன்னாரி மற்றும் ஆசனூர் சோதனை சாவடிகளில் அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டது. காலை 9 மணிக்கு மேல் நெடுஞ்சாலைத்துறையினர், வனத்துறை, காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஏராளமானோர் திம்பம் மலைப்பாதையில் முகாமிட்டு 5 ஜேசிபி வாகனங்களை கொண்டு அந்த இடர்பாடுகளை அகற்றி வருகின்றனர். சுமார் 3 மணி நேர கடுமையான உழைப்புக்கு பிறகு இந்த அங்கு ஒருவழி பாதை ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒருவழி பாதையில் இரு மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய அனைத்து வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் ஏராளமான வாகனங்கள் வந்ததால் அந்த பகுதி முழுவதுமே திம்பம் மலைப்பாதை முழுவதுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் மழை வரும் பட்சத்தில் போக்குவரத்து நிறுத்தப்படும் என தெரிகிறது. திம்பம் மலைப்பாதையில் இன்று ஒரு நாள் கார்கள் மற்றும் வேன்களில் வரும் சுற்றுலா பயணிகள், பேருந்துகளில் பயணிப்போர் இந்த மலைப்பாதையை உபயோகப்படுத்த வேண்டாம் எனவும், அவ்வாறு மிக அவசரமாக செல்ல வேண்டி இருப்பினும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முற்றிலுமாக இந்த இடர்பாடுகள் அகற்றிய பின்பே சீரான போக்குவரத்து நடைபெறும் எனவும் தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.